அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 6/4/2015 பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. துதிகை திதியானது இரவு 8:30 வரை, பின்பு திருத்திகை. சுவாதி நட்சத்திரமானது பின்னிரவு 3:14 வரை, பின்பு விசாக நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பின்பு மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரனும் ஜென்ம ராசியில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசினியர்களே, ராசியாதிபதி புதன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட உங்களுக்கு இருக்கிறது. கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவால் பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசினியர்களே, சுக்கிரன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் 10இல் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். சந்திரனானவர் 4இல் சஞ்சரிப்பதால் சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பண வரவானது சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன செலவுகளால் மன அமைதி குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சிம்ம ராசினியர்களே, முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரனும் 9இல் சுக்கிரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் உண்டாகும். பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நெருங்கியவரின் ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, லாபஸ்தானத்தில் குருவும் தனஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் உண்டாகும். தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எடுக்கும் முயற்சிகளில் சாதகங்கள் உண்டாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக அமையப்பெற்று அதன் மூலமாக மகிழ்ச்சி பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். துலா ராசினியர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். தொழில் நிமித்தமாக வேலையாட்களால் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் கூட முழுமையாக விலகி லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பும், மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, செவ்வாய் பலமாக இருந்தாலும் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் சுக்கிரன் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களின் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் படிப்படியாக விலகும்.
பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பும், நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது.